அனைவருக்கும் வணக்கம். தொழிலில் நல்ல லாபம் வேணுமா? அதுக்கு நம்ம கஷ்டப்பட்டு உழைக்கணும். தவிர்த்து வீட்டில் கடையில் நம்ம ஒரு சில பரிகாரம் செய்யணும். அதாவது தொழில் செய்கிற இடத்துல நம்ம கண்டிப்பாக சாமி ஃபோட்டோ வச்சுப்போம் இல்லையா, டெய்லி விளக்கேற்றுவோம். அந்த மாதிரி இடத்துல நான் சொல்கிற ஒரு சில தாந்திரிக சூட்சுமத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, வில்வம். இன்னைக்கு வில்வத்தை பற்றியும் வில்வ காயை பற்றியும் அதில் தீபம் போடுறத பற்றியும் தாங்க நான் பேச போகிறேன். உங்களுக்கு மன கஷ்டம் தீரணுமா வீட்டில் வில்வம், எப்பவும் வில்வம் இருக்கட்டும். வீட்டில் ஒரு வில்வ மரம் கோயிலில் தான் இருக்கும், நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் அதே ஒரு வில்வ மரத்தை வீட்டில் வச்சா அஸ்வமேத யாகம் செய்த பலன் நமக்கு கிடைக்கும். அப்படிப்பட்ட அற்புதமான வில்வம், இதை பற்றி தான் நான் பேச போகிறேன். அதில் நம்ம அந்த காய் ஓடு இருக்கு இல்லையா, அது உள்ளே இருக்க சதையெல்லாம் எடுத்துட்டு அதில் தீபம் போடுவாங்க. அது எப்படின்னும் அதனால் என்ன நன்மை அப்படிங்கிறத தான் நான் பேச வந்திருக்கேன். அதுக்கு முன்னாடி சேனல் பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்கள். இது உங்கள் சிம்பிள் தமிழ் ஃபேக்ட்ஸ். இப்போ தொழிலில் நல்ல லாபம் வேணும் அப்படின்னா இந்த வில்வ இலையில் மரத்துலேருந்து வரக்கூடிய வில்வக்காய் அதில் நம்ம தீபம் போட போகிறோம். அந்த தீபத்துக்கு என்ன பலன் பார்க்கலாம் வாங்க. நம்முடைய பிறப்பு முதல் இறப்பு வரை நாம் நிறைய செயல் செய்கிறோம். அதுக்கேற்ற கருமாவை நம்ம அனுபவிக்கிறோம். அதோட அதுக்கேற்ற வெற்றி தோல்வி எல்லாத்தையுமே நம்ம அனுபவிக்கிறோம். ஒரு மனுஷனுக்கு எப்பவும் மகிழ்ச்சியே இருக்காதுங்க, துன்பமும் வரும். அதே சமயத்தில் துன்பமே இருக்காது, ஒரு சிலருக்கு மகிழ்ச்சியும் வரும். நம்மளுடைய கர்மாவினை அதுக்கேற்ற மாதிரி பலாபலனை நமக்கு கொடுத்துட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி நம்மளுடைய வாழ்க்கை ஒரு நிரந்தரம் இல்லாத ஒரு வாழ்க்கை. நம்ம எப்பவும் சந்தோஷமாவே இருப்போம் அப்படின்னு நினைக்க முடியாது, நம்ம எப்பவும் கஷ்டத்திலே இருப்போம் அப்படின்னு நினைக்க முடியாது. வாழ்க்கை ஒரு வட்டம். மேலே இருக்கவன் கீழே வருவான், கீழே இருக்கவன் மேலே போவான். அதுக்கு நம்ம செய்கிற பரிகாரங்களும் நம்மளை மேலே வர வைக்கும். நம்ம கடைசி வரையும் கீழவே இருப்போன்னு மட்டும் தப்பு கணக்கு போடாதீங்க. நம்மளும் வாழ்க்கையில ஒரு நாள் மேலே வருவோம். அந்த நம்பிக்கை உங்க மனதுக்குள்ள இருக்கணும். அந்த ஆழ் மனதில் அந்த நம்பிக்கை எப்போ இருந்துட்டே இருக்கணும். கண்டிப்பா கோபுரத்தில் இருக்கிறவனும் குப்பை மேட்டிற்கு வருவான், குப்பை மேட்டில் இருக்கிறவனும் கோபுரத்துக்கு வருவான். கோபுரத்தில் இருந்து நம்ம என்ன சொன்ன, கோபுரம் விளக்கு தெரியும் இல்லைங்களா, கோபுரத்துல ஒரு விளக்கேற்றினா அந்த ஊருக்கே வெளிச்சமாகும். கோபுரத்தில் இருக்கிறவன் சொன்னால் அது அப்படியே ஊரே கேட்கும், உலகமே கேட்கும். குப்பை மேட்டில் இருக்கிறவன் நல்லதே சொன்னா கூட அது யாரும் கேட்க மாட்டாங்க. ஏன்னா அவன்கிட்ட பணம் இல்லை. அந்த பணமும் அந்த சந்தோஷமும் அவனுக்கு நிரந்தரமா வேணுமா, வில்வை காயில தீபம் போடுங்க. இல்லையா, வில்வ இலை கிடைச்சா கூட வில்வ இலையில தீபம் போடுங்க. அந்த வில்வ இலை இருக்கு இல்லையா, 3 இதழ் வரும் அதுல. அதை நீங்க எப்பவுமே தனித்தனியா பிரிச்சு எடுக்கக்கூடாது. அந்த ஒரு வில்வ இலையில 3 பார்ட் வரும். அந்த 3 பார்ட்டும் அதாவது இச்சா சக்தி, கிரியா சக்தி, ஞான சக்தி 3 பேரையும் குறிக்கிறதா அர்த்தம். கிட்டத்தட்ட அது திரிசூல வடிவில் இருக்கும் அந்த அந்த இலை. இதுலேயே 5 7 இருக்கு. அதிலெல்லாம் நம்ம அர்ச்சனை பண்ணால் பெரிய பெரிய பலன், நல்ல மகத்துவமான பலன் நமக்கு கிடைக்கும். ஆனால் இப்போ அதெல்லாம் நமக்கு கிடைக்கிறது இல்லை. இந்த 3 இதழ் கொண்ட வில்வம் தான் நமக்கு கிடைக்குது. அதனால வில்வத்தை 6 மாதம் வரையும் நீங்கள் பூஜைக்கு யூஸ் பண்ணலாம். அதில் எந்த ஒரு தோஷமும் கிடையாது. அதே மாதிரி அது காஞ்சி போச்சுனால தூக்கி போடாதீங்க. தூள் பண்ணி வீட்டில் தூப தீபம் காமிங்க. நீங்கள் பணம் வைக்கிற இடத்துல அர்ச்சனை பண்ணுவீங்க இல்லையா, அந்த வில்வம் அதை பணம் வைக்கிற இடத்துல, நகை வைக்கிற இடத்துல, இந்த மாதிரி தொழில் செய்கிற இடத்துலலாம் போட்டு வைங்க. அவ்வளவு அதோட மகத்துவம் போகவே போகாது. ஒரு வில்வத்தால நம்ம ஈஸ்வரனுக்கு அர்ச்சனை பண்ணால் 1,00,000 தங்க மலர் இருக்கு இல்லையா, தங்க புஷ்பத்தால அர்ச்சனை பண்ணா என்ன பலனோ அந்த பலன் நமக்கு கிடைக்கும். புரியுதுங்களா? ஸோ அதே மாதிரி வில்வத்தால நம்ம அர்ச்சனை பண்ணால் நமக்கு கோடி புண்ணியம் கிடைக்கும். அப்போ நம்மளுடைய பாவ புண்ணியம் 7 ஜென்மத்து பாவமும் நமக்கு போயிடும். நம்முடைய மூதாதையர்கள் நமக்கு சேர்த்து வைத்த சொத்து மட்டுமல்ல, அவங்களுடைய பாவங்களும் நம்ம அனுபவிப்போம். ஸோ அதனால்தான் பிரதோஷத்துக்கு போங்கன்னு ஏன் சொல்லுவாங்க? பிரதோஷம். மற்றவங்களோட தோஷம் நமக்கு வராது, நம்மளுடைய மூதாதையர்கள் செய்த தோஷம் நமக்கு வரும். நம்ம பாவமே செய்யல, நான் நல்லதுதான் செஞ்சிருக்கேன் இன்னைக்கு வரை நீங்க சொன்னாலும் உங்களுடைய மூதாதையர்கள் செய்த தோஷம் உங்களை தாக்கும்.
அவங்க சொத்து மட்டும் நீங்கள் அனுபவிக்க மாட்டீங்க, அவங்களுடைய கருமாவையும் நீங்கள் அனுபவிப்பீங்க. உங்களுக்கு தெரியாதது நீங்கள் அனுபவிச்சுட்டு இருப்பீங்க. அதனால அந்த தோஷம், அவங்க பிறருடைய தோஷம் போறதுக்கு தான் பிரதோஷ வழிபாடுன்னு வச்சிருக்காங்க. அதில் போய் கலந்துக்கோங்க. அந்த மாதிரி ஈஸ்வரனுக்கு அன்னைக்கு வில்வமும் வாங்கி கொடுங்க. ஏன்னா வில்வத்தால வீட்டில் அர்ச்சனை பண்ணலாம். வில்வ மரத்துல எப்போ மகாலட்சுமி குடியிருப்பாங்க. நீங்க வில்வ மரத்தை சுத்தி வந்தீங்கன்னா மகாலட்சுமியை சுத்தி வந்ததா அர்த்தம். மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடிய இடம் அந்த இலையிலலாம் இருப்பாங்க. ஈஸ்வரனுக்கு ரொம்ப ரொம்ப பிடித்த ஒரு இலைன்னு பார்க்க போனீங்கன்னா பூ, கிட்டத்தட்ட பூக்கு சமம் இது, இந்த வில்வ இலை. இது சிவமூலிகையின் சிகரம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த வில்வத்தை. அப்படிப்பட்ட வில்வ மரத்திலிருந்து வரக்கூடிய அந்த காயில தீபம் பட்டா அதோட பலன் யோசனை பண்ணி பாருங்க, சொல்லி மாளாது. அவ்வளவு இருக்குங்க மகத்துவம் அதுல. அதனால அதை எப்படி எந்த மாதிரி போடணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லிட்டு வரேன். நீங்க வீட்டில் கூட போடலாம், உங்க பூஜை ரூம்ல கூட போடலாம். நீங்க தொழில் செய்யணும்னு வச்சுக்கோங்க, அங்க போட்டோ வச்சிருப்பீங்களா, சாமி போட்டோ, அங்க கூட நீங்க போடலாம், தப்பே இல்லை. உங்களுக்கு நிறைய லாபம் வரணும். எல்லாருமே ஒரு பெட்டிகளை வச்சிருந்தவங்களும் இல்ல கப்பல் வியாபாரம் பண்றவனா இருந்தாலும் சரிங்க, அந்த தொழில செய்யற தொழில நல்ல லாபம் வரணும் தான் எல்லாருமே ஆசைப்படுவாங்க. ஸோ அவங்களுக்கு நல்ல லாபம் வரும். இந்த தீபத்தை போடுங்க. நம்ம சிவபெருமான டெய்லி நினச்சி ஒரு தீபம் ஏற்றணுங்க. தொழிலை வெற்றி அடையணும்னாலும் சரி, இல்லை உங்களுக்கு மகாலட்சுமி கடாட்சம் கிடைக்கணும்னாலும் சரி, நீங்கள் வில்வ மரத்தாண்ட கூட போய் டெய்லி தீபம் போட்டு வரலாம். நெய் தீபமோ நல்லெண்ணெய் தீபமோ போய் ஒரு அகல் விளக்கு இருந்தால் போடலாம். இல்லையா, இந்த வில்வ காய் இருக்குது பார்த்தீங்களா, அதுவே கிடைச்சதுனா கூட நாட்டு மருந்து கடைகளெல்லாம் கிடைக்கும், சொல்லி வச்சு வாங்கிக்கோங்க. அப்படி இல்லைன்னா வில்வ மரத்தில் கோயிலெலாம் இருக்கும், அர்ச்சகர்கிட்ட கேட்டு வாங்கிக்கோங்க. அதில் உள்ள இருக்க சதையெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அது அந்த ஓடு இருக்கு இல்லைங்களா, ஓட்டில் தான் நம்ம எண்ணெய் ஊற்றி விளக்கேற்ற போகிறோம். பஞ்சுத்திரி போட்டு நல்லெண்ணெயோ நெய்யோ ஊற்றி உங்ககிட்ட எது இருக்கோ ஊற்றி விளக்கு போடுங்க. பஞ்சுத்திரி போட்டு விளக்கு போடுங்க. இந்த மாதிரி போட்டிங்கன்னா நீங்கள் மரத்துக்கிட்டேயும் போடலாம், இல்லையா வீட்லேயும் போடலாம். இந்த மாதிரி போடும்போது உங்களுக்கு நல்ல வெற்றி தொழிலில் கண்டிப்பாக கிடைக்கும். தொழில் எந்த தொழிலாவனா இருக்கட்டும், கண்டிப்பாக அதில் நமக்கு நல்ல லாபம் கிடைக்கும். இந்த தீபத்தை நாம் விளக்கு வைத்து வேண்டுமானாலும் ஏற்றலாம். இது கீழே விழாமல் இருக்கிறது கீழே ஒரு அகல் மாதிரி வச்சு அது மேலே உட்கார வைங்க. உட்கார வச்சுட்டு அந்த உள்ளே இருக்க சதையெல்லாம் எடுத்துருங்க. எடுத்துட்டு அந்த காயோ பழமோ எது உங்களுக்கு கிடைக்குதோ அது உள்ளே இருக்கிற பல்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அதில் மோஸ்ட்லி முடிந்தவரை வில்வ காயில் தீபம் போட்டால் ரொம்ப நல்லது. எனக்கு தெரிஞ்ச வில்வ காய் தாங்க நிறைய நான் பார்த்துருக்கேன் கோயிலுங்களில். அதனால் கேட்டு பாருங்கள். அப்படி இல்லைன்னா நாட்டு மருந்து கடையில் சொல்லி வாங்கி வச்சுக்கோங்க. வாங்கி அதில் போடுங்க. இந்த பழம் இந்த காய் அவ்வளோ சீக்கிரம் கெட்டு போகாதுங்க. அந்த காய் கீழே விழாதபடிக்கு கீழே ஒரு அகல் மாதிரியோ ஒரு சப்போர்ட்டிங்க்கு வச்சு அது மேலே நீங்கள் இந்த காயை வச்சு அதுக்குள்ளே நல்லெண்ணெய் ஊற்றி தீபம் போடுங்க. இந்த மாதிரி போட்டுட்டு வந்தீங்கன்னா உங்கள் லைஃப்பில் எல்லாமே நல்லது நடக்குங்க. நல்ல மாற்றம் இருக்கும். நீங்கள் அந்த காயில் ஏதாவது விரிசல் மாதிரி இருந்துச்சுன்னா அதுக்கப்புறமா நீங்கள் அந்த காயை மாற்றிடுங்க. வேறு புது காய் வாங்கி மறுபடியும் இதே மாதிரி போடுங்க. இந்த மாதிரி நம்ம வில்வக்காயின் மேலே தீபம் போடும்போது சிவபெருமானின் அருள் நமக்கு முழுமையாக கிடைக்கும். நம்மளுடைய கஷ்டங்கள் சங்கடங்கள் அனைத்தும் விலகும். அதோட மனக்கஷ்டம் பணக்கஷ்டம் எல்லாமே விலகும். மகாலட்சுமியின் அருள் சேர்ந்து கிடைக்கும். நமக்கு தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும். அதோட பதவி உயர்வு கிடைக்கும். கடன் பிரச்சனை நீங்கும். பணம் வந்தாலே நம்ம என்னங்க பண்ண போறோம், முதல்ல கடனை அடைச்சிருவோம். அந்த மாதிரி இந்த வில்வ மரத்திலிருந்து பெறக்கூடிய இந்த பொருளுக்கு சிவபெருமானுடைய கடாட்சம் அருள், மகாலட்சுமியுடைய கடாட்சம் அருள் நிறைந்திருக்கு. கண்டிப்பா நீங்க இந்த வில்வ காயில தீபம் போட்டீங்கன்னா உங்களுக்கு வெற்றி மேல் வெற்றி குவியும். அதோட இந்த வில்வ இலை சொன்னேன் இல்லைங்களா, வில்வ இலையிலையும் நீங்க தீபம் போடலாம். வில்வ இலை கீழே வச்சுட்டு அதுக்கு மேல இந்த இப்ப சொன்ன பார்த்தீங்களா அகல் மாதிரி வச்சுட்டு அந்த வில்வக்காய் இருக்கு இல்லையா, அதாவது அந்த காய் சாஞ்சிடாதபடிக்கு ஒரு அகல் வச்சுக்கோங்க. அதில் ஒரு 3 வில்வம் சேர்ந்துருக்கும், அதை வைங்க. அதுக்கு மேலே இந்த வில்வக்காயை வைங்க. அது உள்ளே இருக்க சதையெல்லாம் ரிமூவ் பண்ணிடுங்க. பார்த்து பண்ணுங்க. அதுக்கப்புறம் அது உள்ள பல்ல மாதிரி வந்துடும். அதில் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. பஞ்சு திரி போடுங்க. முடிஞ்சால் அதில் தாமரை தண்டு திரி கூட சேர்த்து போடுங்களேன். ஏன்னா மகாலட்சுமிக்கு சேர்த்து தானே நம்ம ஏற்றுறோம்.
சிவபெருமானும் அருளும் கிடைக்கும், மகாலட்சுமி அருளும் கிடைக்கும். ஏன்னா வில்வ மரத்தில் 2 பேருமே இருக்காங்க. 2 பேருமே பிடிச்சது அந்த வில்வ மரம். அந்த வில்வ இலை, வில்வக்காய் எல்லாமே அதில் நிறைய மருத்துவ குணமும் இருக்கு. அதை அப்புறம் அது ஒரு சாப்டர். இது ஆன்மீகம் சம்பந்தமானது. நமக்கு பரிகார சூட்சமும், நம்மளுடைய கஷ்டங்கள், 7 ஜென்மத்த பாவங்கள் எல்லாமே விலகணுன்றதுக்காக தான் நம்ம இந்த தீபம் போட சொல்றோம். இந்த இதில் அந்த மாதிரி அந்த இலை வச்சுங்க, அது மேலே அந்த காயை வச்சுக்கோங்க, அதுக்கு மேலே நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு தீபம் ஏற்றுங்க. இந்த மாதிரி உங்களுக்கு எப்பெல்லாம் முடியுமோ ஏற்றிட்டு வாங்க. அதே சமயத்தில் நீங்கள் இந்த அமாவாசை, பௌர்ணமி, இந்த அஷ்டமி, நவமி இந்த நாள்லெல்லாம் வில்வத்தை நீங்கள் பறிக்கக்கூடாது. இந்த மாதிரி நீங்கள் தீபம் போட்டுட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் நிறைஞ்சு இருக்கும். அதோட நல்ல வெற்றியும் உங்கள் லைஃப்பில் கிடைக்கும். இந்த வில்வ ஓடு இருக்கு இல்லைங்களா, அந்த ஓட்டை கட் பண்ணி கூட அதில் விபூதி போட்டு வச்சுக்கலாம், குங்குமம் போட்டு வச்சுக்கலாம். இதை நீங்கள் உங்கள் பூஜை ரூமில் வைக்கலாம். இந்த தீபத்தை உங்கள் பூஜை ரூமில் ஏற்றலாம். முடியாதவங்க கோயிலில் ஏற்றலாம். மோஸ்ட்லி வீட்டில் பூஜை ரூமில் ஏற்றுறது ரொம்ப ரொம்ப விசேஷம். வீட்டில் பூஜை ரூமில் ஒரு வில்வ காயை எப்பவும் இருக்க மாதிரி வச்சுக்கோங்க. அதில் தனியாக ஒரு தனியாக காய் வாங்கி அதில் குங்குமம் கொஞ்சம், விபூதி கொஞ்சம் போட்டு வைங்க. டெய்லி நீங்கள் நெத்திக்கிட்டு இருக்கும்போது அதில் இருந்த அந்த வில்வ காயிலிருந்து எடுக்கிற விபூதியை இட்டுக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு சிவனுடைய அருளாலும் மகாலட்சுமியோடைய அருளாலும் நல்ல பலன் கிடைக்கும். நீங்கள் என்ன நினச்சி போகிறீங்களோ அது ஜெயமாகும். நீங்கள் என்ன ஆசைப்படுறீங்களோ அது நிறைவேறும். என்ன வேணா வச்சுக்கோங்க. நல்ல படிப்பா, பணமா, வீடு கட்டணுமா, சொத்து வாங்கணுமா, இல்லை ஃபாரின் போகணுமா, இல்லை ஃபாரின் போய் நல்லா ஜாப் கிடைக்கணுமா, பதவி உயர்வு கிடைக்கணுமா, என்ன ஒரு நல்ல விஷயம் நீங்கள் வேண்டுறீங்களோ, இல்லை உங்களுக்கு நல்ல லைஃப் பார்ட்னர் கிடைக்கணுமா, குழந்தை வரம் கேட்டுக்கணும், என்ன வேணாலும் சரிங்க, இவங்க இருந்தாலே நமக்கு போதுங்க. அதனால் இந்த மாதிரி நீங்கள் அந்த அந்த வில்வ காய் இருக்குல்லையா, அதில் விபூதி வச்சு பண்ணியா இட்டுக்கோங்க. வில்வ அந்த இதில் குங்குமம் தனியாக வைக்க சொன்னேன் இல்லைங்களா, அதையும் இட்டுக்கோங்க. 2மே பூஜை ரூமில் இருக்கட்டும். குங்குமம் விபூதி இப்போ பூஜை ரூமில் இருக்கட்டும். அதே மாதிரி சந்தனம் வைக்கிறதா இருந்தால் கூட நீங்கள் இந்த மாதிரி ஒரு இதில் வச்சுக்கோங்க. இதெல்லாம் மகத்துவமான பொருள். இந்த குங்குமம், மஞ்சள், விபூதி எல்லாம் இதை நம்ம இன்னும் வில்வக்காயில் வைக்கும் போது அதோட பலன் பல மடங்கு அதிகரிக்கும். தெய்வீக சக்தி அதிகரிக்கும். அப்படிப்பட்ட வில்வக்காய் வீட்டில் எப்பவும் இருக்கட்டும். நீங்கள் வீட்டில் வில்வக்காய் ஒன்று எடுத்துக்கோங்க. எல்லாமே நாட்டு மருந்து கடையில் கிடைக்குங்க, கண்டிப்பாக கிடைக்கும். அப்படி கிடைக்காதவங்க மரத்தில் இருந்தால், நான் இதுவரையும் கடையில் தான் வாங்கியிருக்கேன், அதனால் எனக்கு தெரியல, வேணும்னா நீங்கள் மரத்தில் இருந்தால் குருக்கள் கிட்ட கேட்டு வாங்கிக்கோங்க. கொஞ்சம் அதை பார்த்து கட் பண்ணுங்க, உடஞ்சிட போகுது. இப்போ வில்வக்காய் ஒன்று வாங்கிக்கோங்க நாட்டு மருந்து கடையில். வாங்கிட்டு அதுக்கு ஒரு ஈஸ்வரனா நினச்சி ஒரு பொட்டு வச்சுடுங்க. பொட்டு வச்சுட்டு ஒரு மஞ்சள் துணி கட்டிட்டு அதை நீங்கள் உங்கள் வீட்டு பூஜை ரூமில் வச்சுடுங்க. ஈஸ்வரனா நினச்சி வச்சுடுங்க. வச்சுட்டு நம்ம எப்பவும் நம்ம பூஜை ரூமில் விளக்கேற்றுவோம் இல்லையா, விளக்கேற்றுவோம், ஊதுபத்தி காமிப்போம், ஆமாம் தானே? அந்த மாதிரி நீங்கள் எப்பவும் காமிச்சிட்டு வாங்க. அதுக்கப்புறம் பாருங்கள், உங்கள் வீட்டில் ஏற்படக்கூடிய மாற்றத்தை பாருங்கள். அந்த வில்வக்காயை நீங்கள் ஈஸ்வரனா மென்ஷன் பண்ணி வச்சுட்ட பிறகு தூப தீபம்லாம் காமிச்சிட்டு வரும்பொழுது உங்கள் லைஃப்பில் உங்களுக்கே படிப்படியாக உங்களுடைய முன்னேற்றம் கண்ணுக்கு தெரியும். நீங்கள் எதெல்லாம் எனக்கு எங்கே கிடைக்க போகிறது அப்படின்னு நினச்ச அந்த ஒரு விஷயம்லாம் உங்கள் லைஃப்பில் கண்ணுக்கு முன்னாடி நிற்கிற மாதிரி தெரியும். அனுபவிச்சு பாருங்கள். நான் சொல்கிறத விட நீங்கள் அனுபவிக்கும் போது தான் அதோட பலன் உங்களுக்கு பல மடங்கு தெரியும். நன்றி.